முதலீடுகள் குறித்த விவரங்களை கேட்க அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பலமுறை முயன்றோம். அவர் நமது அழைப்பை ஏற்கவில்லை. குறுந்தகவல், வாட்ஸ்அப், மின்னஞ்சல் என அனைத்து வழிகளிலும் அவரது விளக்கத்தை பெற முயன்றோம். எதற்கும் பதில் இல்லை. தொழில்துறை செயலாளர் அருண்ராயிடமிருந்து நமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நமக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் எழும் அடிப்படை கேள்வி இதுதான். 10.62 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, அதன் மூலமாக 32.81 லட்சம் பேருக்கு வேலை என்று சொன்னீர்களே, அது நடந்திருந்தால் அவற்றை புள்ளி விவரங்களுடன் வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வரின் துபாய் பயணம் குறித்து 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆர்டிஐயில் தகவல் கோரியும் இதுவரை வழங்காதது ஏன்? அதிமுகவின் முதலீட்டு விவரங்களை எல்லாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட மனப்பாடமாக ஒப்பிக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜா திமுக அரசின் முதலீட்டு விவரங்களை சொல்ல மறுப்பதன் மர்மம் என்ன? முதலீடுகள் உண்மையிலேயே வந்தனவா இல்லையா? மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அமைச்சரே, சொல்வீர்களா அப்படின்ட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க. எங்கே வந்திருக்கு முதலீடு? இங்கே மழுப்புறதுலே தெரியல. எவ்வளவு ஒரு அண்ட புழுகன், ஆகாச புழுகனாக ஒரு மனிதன் இருந்தால் இது ஃபாக்ஸ்கான் அல்ல, வேறு நிறுவனம், ஃபாக்ஸ்கானோட துணை நிறுவனம். அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கே தெரியாமல் அதோட துணை நிறுவனம் முதலீடு செஞ்சிருக்கான். என்ன உருட்டியாது, அதுவும் அசம்பிளியில் போய் சொல்கிறார். இருந்தாலும் அசம்பிளியில் சொல்கிற ஒன்று இப்போ எழுதுவாங்க சார், பதிவுமே சார். பதிவு 100 வருஷம் ஆனது ரெக்கார்டு இருக்கும்ப்பா. அது எப்படி சார் போய் சொல்லுவாங்க? ரொம்ப கவனமாக இருப்பாங்க. குடும்ப வரைக்கும் அதாவது சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க, அப்படியே தவிர்த்துட்டு பட்டுப்படாமல் ஓடிடுவாங்க. பொய்ய சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபாக்ஸ்கானில் வேறு ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம்னா நான் அவ்வளோ பைத்தியக்காரங்களாயா?